ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் குருமாவும் சப்பாத்தியும் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் 1/4 கிலோ போல் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை, கடல் பாசி, ஏலக்காய் எல்லாம் போட்டு வதங்கினதும் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் அதை கூட சேர்த்துக்கணும். அது நல்லா வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் கிண்டி விட்டுட்டே இருந்தால் அது நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை அடி பிடிக்காமல் நல்லா வதக்கணும். சிக்கன்னாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் மனம் கொடுக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப சேர்த்துக்க வேணாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கிடணும். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். அதை வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கணும். உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கும் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் சிக்கன் போடணும். சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடணும். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை. சிக்கனை மூடி வச்சா அதிலே தண்ணி ஊறிடும். அந்த தண்ணியிலே கொஞ்சம் சிக்கன் பாகம் வெந்துடும். அதனால் மூடி வச்சு வேக வச்சு இடையிடையாக எடுத்து கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சி அதை உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் பாகம் வெந்ததுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பொடி, சிக்கன் குழம்பு மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கிடணும். கிண்டிட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்காங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிடணும். கொஞ்சம் மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வேக வைத்து எடுக்கணும். கொஞ்சம் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு துண்டு தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி அதில் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணியும் கொஞ்சம் விட்டுருக்கேன். ஏன்னா சப்பாத்திக்கு கொஞ்சம் குருமா மாதிரி இருந்தால் தான், கொஞ்சம் குழம்பா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் கூட தண்ணி கலந்து அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சு விட்ருக்கேன். அப்புறமா சப்பாத்தியை உருண்டையாக்கி தட்டி எடுத்துக்கிட்டேன். தோசை தவா ஆன் பண்ணி சப்பாத்தி அதில் வச்சு போட்டுக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு, சப்பாத்தியும் ரெடி ஆகிட்டு, சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டு சிக்கன் குழம்புலையும் மல்லி இலை சேர்த்துக்கிட்டா சிக்கன் குழம்பு ரெடி.
தேவையான அளவு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் குழம்பு வெந்துட்டான்னு பார்த்துட்டு மல்லி இலை தூவி போடணும். மல்லி இலை சேர்த்து இறக்கி சப்பாத்தியும் சிக்கனும் பரிமாறணும். அருமையான சிக்கன் குழம்பு ரெடி, சப்பாத்தியும் ரெடி. ஸ்டவ் அணைத்து விடவும். நான் 3 சப்பாத்தியும் ஒரு கப்பில் கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் எடுத்திருக்கேன். அருமையான சிக்கன் கிரேவி ரெடி, சப்பாத்தியும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சப்பாத்தி எனக்கு நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. நான் சப்பாத்தி என்றைக்கும் போடணும்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னே மாவு பசைஞ்சு ஒரு ஈரத்துணி வச்சு மூடி வச்சுக்குவேன். 1 மணி நேரம் கழித்து அந்த சப்பாத்தி மாவு பார்த்தா நல்லா சாஃப்டாயிரும். அப்புறம் நமக்கு சேஃபும் நல்லா வரும், சப்பாத்தியும் நல்லா மிருதுவாக அழகாக வரும். சப்பாத்தி ரெடி.